வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், வீட்லேயே செய்யலாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாஸ்மதி ரைஸ் ஒரு 1.5 கிளாஸ் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேங்க. அது வந்து இப்போ தண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த தண்ணி கொதித்த உடனே அந்த அரிசியை போடலாங்க. ஸோ கொதிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இதுக்கு ஒரு அரை உப்பு போடலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. ஊற வச்ச அரிசியை வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி கொடுக்கலாம். கொதி வரும். கொதி வந்த உடனே அரிசி வேக ஆரம்பிக்கும். ஒரு 60% வெந்தால் போதுங்க, எடுத்துடலாம். நான் காமிக்கிறேன் அந்த ஸ்டேஜை. அவ்வளோதாங்க. இப்போ அந்த சாதம் வெந்துருச்சு பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் ரெண்டாக உடையுது பாருங்கள். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இப்போ இதை வடிச்சிட்டு ஆற வச்சிடலாங்க தட்டில் கொட்டி. இப்போ பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கு நான் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் ஊற்றுறேங்க. இது வந்து வீட்டிலே செஞ்ச பன்னீருங்க. சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா வீட்டிலே செஞ்ச பன்னீர். இது வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அந்த பன்னீரை வச்சிடலாங்க. இது மேலே லைட்டாக வந்து பெப்பர் தூளும் சால்ட்டும் போடணுங்க பன்னீருக்காக. சும்மா லைட்டாங்க உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூளுங்க. இதை போட்டு இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடணுங்க. பன்னீர் சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குது பாருங்கள். வறுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ இது உள்ளே வந்து உப்பு, அந்த பெப்பரோடைய காரம் எல்லாமே வந்திருக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பூண்டு, இஞ்சி, இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். வெங்காயம் கட் பண்ணியிருக்காங்க. வெங்காயம் ஸ்டவ் ஃபாஸ்ட்லேயே தாங்க வைக்கணும். ஸோ ஒரு கேரட்டு, ஒரு 5 பீன்ஸு, ஒரு கைப்பிடி கோஸுங்க, கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கேப்சிகம் இருக்குது. இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கணுங்க. ஸ்டவ் ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து பண்ணிங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்புங்க. ஆல்ரெடி நான் சாதம் வந்து வேக வைக்கும் போது அதுக்கான உப்பு போட்டுட்டேன். ஸோ இப்போ இதுக்கான உப்பு போட்டுறேங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இது கூட வந்து
சாதம் வேக வச்சு ஆற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ரைஸ் இப்போ ஆட் பண்ணணும். பாருங்கள் நல்லா உதிரு உதிராக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் வந்து பெப்பரும் சோயா சாஸும் ஆட் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருக்கேங்க. ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறதாங்க ரொம்ப ஹெல்த்தி. கடையில் அஜினோமோட்டோலாம் போடுவாங்க. ஸோ இது சூப்பராக இருக்குங்க. நான் பன்னீர் கூட வீட்லேயே செஞ்சேங்க. ஸோ நல்லாயிருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்ம சாப்பிட்டது. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போங்க பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். பாருங்கள் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.